அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். பங்கின் பாதுகாவலர் தூய அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாட இறைவனின் இல்லத்தில் ஒன்று கூடியுள்ள சகோதரங்களே, இன்றைய இம்மகிழ்ச்சியான நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற ஜாழ் மறைமாவட்ட ஆயர் அதி வணக்கத்துக்குரிய தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்களையும் அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வந்துள்ள குருக்கள் துறவிகள் அனைவரையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் பங்கின் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அருட்சகோதரிகள் ஆகியோருடன் இணைந்து பங்கு மக்களாகிய நாமும் இதய நிறைந்த மகிழ்வுடன் வரவேற்று நிற்கின்றோம். மாபெரும் நற்செய்தி அறிவிப்பாளராகிய தூய அந்தோணியார் என்ற மைய பொருளில் சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்பட்டுள்ளோம். திருச்சபையில் தலை சிறந்த மறை வல்லுநர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற தூய அந்தோணியார் தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமன்றி இறந்த பின்னும் புதுமை செய்து வருகின்றார். இதனால் கோடி அற்புதர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். கிறிஸ்துவுக்காக மறைசாட்சி ஆக வேண்டுமென்ற ஆர்வத்தால் பிரான்சிஸ்கன் சபை துறவி ஆனார். இறந்தும் ஒரு வருடத்திற்குள் புனிதர் பட்டத்தையும் பெற்றார். மிக சிறந்த மறை பெறப்பாளராகிய விளங்கிய பாதுகாவலரின் பாதுகாவலில் வாழ்கின்ற நாங்கள் கிறிஸ்துவுக்காக எம்மை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கின்றோமா? இறையரசை அறிவிக்கும் கருவிகளாக எம்மையாக்க நாம் முன் வருகின்றோமா? கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு வெளி வேடக்காரர்களாக வாழ்கின்ற வாழ்விலிருந்து எம்மை விடுத்து உதட்டினால் இறை வார்த்தையை அறிவிப்பதை விட்டு அன்பு பணி மூலம் இறையரசை அறிவிப்போம். இறையன்பு என்னும் நெருப்பை எம் இதயத்தில் அள்ளிச் சென்று விதைப்போம். இறை பணியில் எம்மை இழக்க கிறிஸ்துவின்பால் பசிதாகம் உள்ளவர்களாக வாழ இறையரசை பரப்பும் கருவிகளாக மாற வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருப்புறமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்க இறைவன் வாசல்
சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திருக்க, அருள் பொழியும் வழியினிலே. ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திருக்க, அருள் பொழியும் வழியினிலே. ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே நமது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரங்களே, பாசையூர் அந்தோனியாருடைய திருநாள் யாழ் பட்டணத்துக்கே ஒரு பெரிய ஒரு திருநாளாக விளங்குகின்றது. நாம் பல பங்குகளிலேயும் இருந்து புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வதற்காக பெருநாள் திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். கோடி அற்புதர் என்றும் லிஸ்பவார் நவ நட்சத்திரம் என்றும் பதியின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகின்ற புனித அந்தோனியார் எல்லா மக்களுக்கும் அவர் பெயர் போன ஒரு புனிதராக இருக்கின்றார். அவருடைய இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடும் பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக மன்றாடுகின்றோம். எல்லா இதர மக்களும் அவர் அண்டி வருபவர்கள் அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்று நாங்கள் மன்றாடுகின்றோம். திருப்பலியை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு எமது குறை குற்றங்களை நினைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். இறங்கும் இயேசையா, ஒரு விசை இறங்கும் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா. பலவீனமான பாத்திரம் நான்
நலம் தந்து என்னை தேற்றுமையா. நலம் தந்து என்னை தேற்றுமையா. ஒரு விசை இறங்கும் ஜேசையா, உம் கருணை காட்டும் ஜேசையா. அன்பை தேடி நான் அலைந்தேன் உலகில். உறவுகளால் நான் காயப்பட்டேன். அன்பை தேடி நான் அலைந்தேன் உலகில். உறவுகளால் நான் காயப்பட்டேன். சிலுவை நாதா இறங்கிடுவாயே, நீ சிந்திய இரத்தத்தால் கழுவுமையா. ஒரு விசை இறங்கும் ஜேசையா, உம் கருணை காட்டும் ஜேசையா. ஒரு விசை இறங்கும் ஜேசையா, உம் கருணை காட்டும் ஜேசையா. அருள்மழை ஊற்றியன் இருள்தனை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஜேசையா. ஒரு விசை இறங்கும் ஜேசையா, உம் கருணை காட்டும் ஜேசையா. ஒரு விசை இறங்கும் ஜேசையா, உம் கருணை காட்டும் ஜேசையா. இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
மன்றாடுவோமாக. அந்தோனியாருடைய பரிந்துரை அவரை அண்டி வருகிற அனைவருக்கும் கிடைக்க வேணும் என்று சொல்லி மன்றாடு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளிலே பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார், நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அணிவிக்கும் பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்துக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சுமைகள் நிறைந்த எமது வாழ்வில் அமைதி தருபவரே, அருளை பொழிபவரே, இதய ஆழ்பவரே, இனிமையானவரே, கலங்கமில்லா அன்பு கனிவுள்ள இதயம், கலங்கி தவிப்போரின் கரை காட்டும் தீபம். கலங்கமில்லா அன்பு கனிவுள்ள இதயம், கலங்கி தவிப்போரின் கரை காட்டும் தீபம். இரக்கம் நிறைந்த உமது நெஞ்சின், இரக்கம் நிறைந்த உமது நெஞ்சின், கருணை மழையில் நனைவோம், இதய அன்பில் வாழ்வோம். கருணை மழையில் நனைவோம்,